ஓகே. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு என்ட்ரி வந்து குடுத்துருந்தோம். 1 மினிட்டோட என்ட்ரி. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ, இந்த கேண்டலோட என்ட்ரி. ஓகேங்களா? 1 மினிட். ஸோ, இது வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம். இதில் என்ட்ரி வந்து நேத்து பார்த்ததுல, இதில் என்ட்ரி இருக்கா பாருங்க. நல்லா பாருங்க. கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கா? மிட்டிகேஷன் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ். கீழே இருக்கிறது வந்து 5 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்டா ப்ரோ? இல்ல. இது டைம் ஃப்ரேமே 1 மினிட் தான். 1 மினிட்டுக்கு 1 ஃபுல்லாகவே மினிட் தான் இருக்கு. பார்க்கணும். இது வந்து ரீஃபைன்மெண்ட் இல்ல. இப்போ பாருங்க. இங்க வந்து குடுத்துருக்கா? ஓ. POS. இங்க தான் சர்ச். இங்கே குடுத்துருக்கு. இது வந்து என்ட்ரி போலாமா? இந்த இடத்துல. இதான் ஆர்டர் பிளாக். ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ட்ரெண்ட் என்னன்னு தெரியல சார். அப் ட்ரெண்டா? இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 15 மினிட்ஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதோட ஒரு டிமாண்ட் 1 மினிட் டிமாண்ட். இதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு. அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல சோர்ச் கொடுத்துருக்கு, டிமாண்டும் கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல பை வந்து போல. ரீசன் இதில் இன்னொரு சோர்ச் கொடுக்கணும் நமக்கு. அதுதான் இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு இது ஆல்ரெடி நான் கொடுத்துருந்த ஒரு என்ட்ரி தான். இந்த இடத்துல இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குன்னு கொடுத்துருந்தேன். அங்கே தான் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டிமாண்டை வந்து எடுத்துருந்தோம். அந்த டிமாண்டை வந்து எப்படி எடுத்திருக்கோம், என்ன ரீசன் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேளுங்க. ஜிபிபி செஃப் வந்து கேளுங்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். பட் நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல, கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. இதில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் இதில் நம்ம வேறு மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் தான் வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படியே ஒன்ஸ் எல்லா கரன்சி பேரையும் வந்து செக் பண்ணிடுவோம். இது 4 ஹவரில் இப்போ தான் வந்துட்டுருக்கான் டிமாண்டுக்கு. வந்ததுக்கப்புறம் என்ட்ரி போகலாம். கோல்டில் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குதுன்னு சொன்ன மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வராமல் இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பிஓஎஸ் பண்ணியிருக்கானா, என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் ப்ரோ சொல்லுங்கள். பிஓஎஸ் பண்ணலையா? பிஓஎஸ் பண்ணல, கேண்டில் க்ளோஷர் இல்லை. ஓகே, பிஓஎஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஸ்டில் ஹை வந்து எது சொல்லுங்கள்? கரண்ட் ஹை இதுவா? மேலே எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியது இதுதான் கரண்ட் ஹை. அப்போது இது வந்து பிஓஎஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு எகெயின் இவ்வளோ தூரம் வந்தாலும் மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் வந்தாலும் ட்ரெண்டு செல்லு தான். அண்டர்ஸ்டாண்டா? ஏன்னா பிஓஎஸ் பண்ணல, ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணல. பிஓஎஸ் பண்ணியிருந்தா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு இங்கே சோச் வந்திருக்கும் இந்த இடத்துக்கு. ரைட்டா? இங்கே சோச் வந்திருக்கும். நமக்கு இப்படி சோச் ஆகிடுச்சுன்னா பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். பட் இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணாதனால நமக்கு இந்த ஹைன்றது ஹை கிடையாது. இதுதான் வந்து ஹை இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஹை. ஸோ இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு பை. அப்போ இந்த ஹைக்கு உள்ள இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அப்போ 2 சப்ளையில் நம்ம செல் வந்து பண்ணக்கூடாது, கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். டைரக்ட் செல் வந்து பண்ணக்கூடாது, கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து செல் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே சார். ஓகே ப்ரோ. ஓகே, அப்புறம் அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். இது நம்ம இந்த டிமாண்டுக்கு வர வரலும். இப்போ இந்த டிமாண்டுக்கு வர வரலும் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோமே, நம்ம லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு இங்கெல்லாம் செல் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து இங்கே டிமாண்டுக்கு வருவான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம டிமாண்டில் தான் பை வந்து பண்ணோம். நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் இதுக்குள்ளே செல் போகிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு லோ எடுக்கிறான். லோ எடுத்து ஸோ சோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். நிறையா சோச்சஸ் வந்து வரும். ரீசன் இந்த லோ டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன் வந்து பண்ணுவான். அவனுக்கு தேவையான லிக்விடிட்டி இங்கே வந்து கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? அதனால் நம்ம 4 ஹவரில் இல்லை டெய்லியில் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் இந்த பிளான் வந்து போட்டுட்டோம்னா லோவர் டைம் ஃப்ரேம் உள்ளே போயிட்டு எங்கேயுமே ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. பண்ணால் நமக்கு மேனிப்புலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இன்னும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது அது நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இங்கே வந்து நமக்கு பை இருக்குது. இந்த டிமாண்டில் வெயிட் பண்ணுவோம். இன்னும் அந்த சப்ளைக்கு வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். வேறு எதுவுமே வந்து வரல. அப்புறம் இது இங்கே பாருங்கள், இது வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் ஜிபிபிஹெச். ஸோ இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணான். நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மேலே வந்து கொடுத்துட்டான். இதில் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான்னு பார்க்குறேன். இது ஆர்டர் பிளாக் வந்து கரெக்டாக, இந்த ஆர்டர் பிளாக் இந்த இது எடுத்து கரெக்டா? இது கரெக்டு. அப்போது இது ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. 15 மினிட்ஸ் போகிறோம். ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. மேலே கூட ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டும் ஆர்டர் பிளாக் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரான், வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறான். ஃபெயில் வந்து பண்ணலை. ஃபெயில் பண்ணாமல் நமக்கு என்ன பண்ணுறான், கண்ட்ரோல் எடுக்கிறான். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். என்ன டைம் ஃப்ரேம் போகலாம் ப்ரோ சொல்லுங்கள்? 5 இல்லைன்னா 1. 5 போகணும். 5க்கு 1 போகணும். ஓகே. இங்கே வந்து இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல சோச். இந்த சப்ளையில் நமக்கு இங்கே சோச் நடந்த உடனே இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம போட்டுட்டோம். மார்க்கெட் கொஞ்சமாக மேலே வந்துட்டு அப்புறம் கீழே வந்து போயிட்டான், வரல. ஓகேங்களா? சரி, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல வரல, மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கீழே போயிருக்கான். மறுபடியும் மேலே வந்து இந்த சப்ளை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து போட்டேன். இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பிஓஎஸ், இது வந்து சோச்சு. இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் வந்து எடுக்குதான்றதை பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து நம்ம வந்து போகலை. ரீசன் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த இடத்துல என்ட்ரி இருந்தது, பட் ஒரு பெரிய என்ட்ரியாக இருந்தனால இதையும் அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ரீஃபண்ட் பண்ணி இந்த என்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு என்ட்ரி இருந்தது, பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அந்த என்ட்ரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா $50 ரிஸ்க்குக்கு $2000 ப்ராஃபிட் இருந்தது இதில். ஆனால் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா? மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்தது. அதனால் நம்ம என்ட்ரி வந்து போகலை. இன்றைக்கி மார்னிங் வந்து டிஸ்கார்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இருந்து பை வந்து கொடுத்துருந்தோம். பை போகலை அப்படின்னா அடுத்தது நம்ம செல் வந்து ட்ரை பண்ண வேண்டியதான். இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது அந்த ஒரே நிமிஷம் சார். அந்த மேலே நீங்கள் சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. அந்த இதுல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால என்ட்ரி போல அப்படின்னு சொல்றீங்கல்ல. எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கணும் நமக்கு? 5 மினிட்ல இருக்குது. ஏற்கனவே நம்ம 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, என்ட்ரி வந்து எடுக்கல. பிஓஎஸ் இருக்கு, சோச் இருக்கு. பிஓஎஸ் பண்ணிட்டான், சோச் வந்து நீங்கள் கீழே டிமாண்டில் கேட்குறீங்களா? இல்லை சார், மேலே கரெக்ட் தான். நீங்கள் அந்த சப்ளை ஜோன்ல நம்ம வந்து 15 மினிட் ரிஃபைன்மெண்ட்ல இருந்து 5 மினிட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க, என்ட்ரி கிடைக்கல அதனால நான் என்ட்ரி போல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்ட்ரினா நீங்க என்ட்ரி கிடைக்கலனா என்ட்ரி வந்து இங்கே கிடைக்கலன்னு சொன்னேன். டிமாண்டில் என்ட்ரி கிடைக்கல, இங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தோம் நான் சொன்னேன். இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தோம், பட் என்ட்ரி வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ தூரம் வந்துட்டு என்ட்ரி அதாவது மறுபடியும் அந்த ஜோனுக்கு வந்துருந்துச்சுன்னா என்ட்ரி கேட்பீங்க, ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி. இந்த இடத்துல என்ட்ரி போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போது பிஓஎஸ் பண்ணிட்டான், சோச் வந்து பண்ணிட்டான், நமக்கு சப்ளை கிடச்சிருச்சு, அவ்வளோதான். என்ட்ரி போட்டாச்சு. ஆனால் அந்த என்ட்ரிக்கு வராமல் கீழே போயிட்டான் மார்க்கெட்.
இதுதான் ரூல். ஓகே ஓகேங்களா? நம்ம இதை வந்து ஓகே சார். இந்த சப்ளைல இப்படி என்ட்ரி போடுறதுக்கு, இந்த மாதிரி என்ட்ரி போடுறதுக்கு நம்ம இப்படி என்ட்ரி போடுறோம். இதில் இந்த ப்ரீவியஸ் ஐக்கு இப்படி என்ட்ரி போகிறோம். அப்போ இதை விட கம்மியான ஒரு இதுதான். ஓகேங்களா? லாட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு, என்ட்ரி நம்ம போட்டுட்டோம், என்ட்ரிக்கு மார்க்கெட் வந்து வரலை. அடுத்தது கீழே நமக்கு டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணோம். என்ட்ரி கிடச்சிது, ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு இந்த என்ட்ரியில். இதில் வந்து என்ட்ரி வந்து போகலை. இது கிளாஸ் முடிச்சுட்டு இதில் வந்து என்ன என்ட்ரி அப்படின்றத சொல்கிறேன். ஜிபிபிஹெச்எஃப். ஓகேங்களா? கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அது வந்து ஒன்ஸ் எனக்கு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல நான் எதுக்கு என்ட்ரி சொல்லியிருந்தேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ட்ரி சொல்லி இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கிளாஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது இது பாருங்கள். டெய்லியில் இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? சப்ளை இருக்குது, ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் என்ன ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது ப்ரோ? ஹிடன் சப்ளை இருக்கா? ஹிடன் சப்ளை. ஹிடன் சப்ளை இருக்குது. இந்த ஹிடன் சப்ளை தான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்தான், எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து போயிட்டான். 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். ஏன்னா ஹிடன் சப்ளைன்றது 4 ஹவர், அப்போ 15 மினிட்ஸ் தான் போகணும். ஓகே, இது வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது வந்து எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்விங்கு. அப்போ இது சோச்சா எடுத்துக்கிட்டு இதில் இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இப்படியே கீழே வந்து போயிட்டான், இங்கே வந்து போயிட்டான், சோச் வந்து கொடுத்துட்டான். இப்போது இதில் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே ஒரு சப்ளை இருக்கா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, வேறு எங்கே சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, 3 சப்ளை இருக்குது. 3, ஓகே, 3 சப்ளை வந்து இருக்குது. அப்போது இந்த 3 சப்ளைலையும் நம்ம என்ட்ரி வந்து போகலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் பண்ணி என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது என்ன ரீசன், இதில் ஏன் எதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எடுத்தான், நமக்கு வேறு எங்கேயும் எடுக்காமல் எதுக்கு இந்த இடத்துல வந்து எடுத்தான் அப்படின்றத உங்களுக்கு ஃப்ளிப்பு கிளாஸ் வரும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுத்துட்டான், எடுத்துகிட்டு கீழே வந்து போயிட்டான். இப்போது இங்கே ஒரு டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 4 ஹவர் வந்து போவோம். டெய்லியோட சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன். ஓகேங்களா? இப்போ டெய்லி வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது ப்ரோ சொல்லுங்கள்? டெய்லி கவுண்டர் இருந்துதாங்க சார். டெய்லி வந்து செல்லில் இருக்குது, செல் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ரீவியஸ் டிமாண்டெல்லாம் எப்படி எடுக்கணும்னா, இது அன்மிட்டிகேட்டட் டிமாண்டு, இது ஒரு நியூ என்ட்ரிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த நியூ என்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து எடுக்கிறோம். இப்போது டெய்லி வந்து செல் ட்ரெண்டு, நான் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இது ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான டிமாண்ட் எடுத்து பை பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான ஒரு என்ட்ரி தானே, புரியுதா? அப்போது நம்ம பை வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா டெய்லி வந்து செல்லில் தான் இருக்குது. அப்போ நம்ம செல் தான் வந்து பண்ண போகிறோம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டில் அந்த ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஒரு என்ட்ரி வந்து எடுத்துருச்சு இந்த இடத்துல 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஆனால் மேலே எக்ஸ்ட்ரீமில் ஒரு சப்ளை வந்து இருக்குது அன்மிட்டிகேட்டடாக. அப்போது ட்ரெண்டு செல்லில் இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து எகைன் செல் ஆகலாம். புரியுதுங்களா? இதுலேயும் வந்து என்ட்ரி எடுக்கலாம், இதுலேயும் வந்து என்ட்ரி எடுக்கலாம், ஏன்னா ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலேருந்து மறுபடியும் என்ட்ரி எடுத்து ப்ரீவியஸ் லோ, இங்கே இருக்கக்கூடிய லோவுக்கு மார்க்கெட் எகைன் வரலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா ட்ரெண்டு செல்லு. இன்கேஸ் இந்த டிமாண்டில் இதிலேருந்து ஒரு பையின்னு வச்சுக்கங்களேன், உள்ளே இருக்கக்கூடிய சப்ளைஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஆனால் இப்போ வந்து நமக்கு
2 செல்லில் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி எடுக்காமல் கீழே போயிட்டான். ஒரு சப்ளையில் என்ட்ரி எடுத்திருக்கான், மேலே இருக்க சப்ளையில் என்ட்ரி எடுக்கல. இந்த சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ளைஸ். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ளை. இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம் என்ன சப்ளைஸ், இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போது மேலே இருக்கிற சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லிக்கு வந்து போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ளை இருக்குது. இது நம்மளோட ஆர்டர் பிளாக்கோட க்ரைட்டீரியாவில் இருக்குது. கரெக்டாக? இது ஆர்டர் பிளாக்கோட க்ரைட்டீரியாவில் இருக்குது. மார்க்கெட் இங்கே இப்படி வந்து இப்படி கூட போய் செல் வந்து எடுப்பான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஃபெயில் ஆகுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு என்ட்ரி வந்து இல்லை, என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காது. கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா மார்க்கெட் ஒர்க் ஆகாது, நம்ம என்ட்ரி வந்து போக மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து பிளான். ஒன்று இங்கே வரணும், இல்லைனா இங்கே வரணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய 4 hour டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருந்தேன். இந்த 4 hour டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்தான், கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தான். இன்றைக்கி இந்த டிமாண்டில் நம்ம வந்து பை வந்து பார்க்கணும், இதுலேயும். அப்புறம் கீழே ஒரு டிமாண்டை வந்து கொடுத்துருந்தேன், இதுலேயும் பை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கன்ஃபர்மேஷன் வந்து 2த்துலேயும் கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 15 minutes டிமாண்ட், 5 minute போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறானா? இது ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். என்ன பண்ணட்டும் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ரீஃபைன்மெண்ட் இது அந்த ஓட்டர் பிளாக்கே அவன் எழுதிட்டானே ப்ரோ அடிச்சு. இல்லை, இப்போது மிட்டிகேட் பண்ணுற கேண்டலில் இருந்து மட்டும் பாருங்கள். ஓகே, பண்ணிட்டான். அப்போ மிட்டிகேட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்துருச்சு, மிட்டிகேட் பண்ணிட்டான். என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? நீ 1 minute போய். ஓகே ப்ரோ, 1 minute போகிறோம். மார்க்கெட் வந்து 1 minute வந்துட்டான். அப்படியே செஷன் ஆன் பண்ணுங்கள். ஏஷியனில் இருக்குது. ஏஷியனில் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஏஷியனில் பண்ணக்கூடாது. சரி, ஓகே, ஏஷியனில் பண்ணக்கூடாது, அது விட்டுருவோம். கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். மார்க்கெட் வந்திருக்கான், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? எங்கேயாவது இங்கே கொடுத்துருக்கானா? இந்த ஐ எடுத்துருக்கானா? இது எடுக்கலாமா? சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு டவுட். சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ இதில் வந்து அந்த 5 minute ரீஃபைன்மெண்ட்டை டச் பண்ணுது. ஓகே ப்ரோ. டச் பண்ண அப்புறம் நாங்கள் அந்த 1 minute போகிறோம். ஆமாம், பட் இது வந்து இந்த இது பிரேக் பண்ணுதானே ப்ரோ, அது க்ளோஸ் வைக்கிது தானே, அந்த 5 minute ரீஃபைன்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு. ஆமாம் ப்ரோ. க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம திரும்ப 5 minute டைரக்டாக இருந்து எடுக்கலாமா? இல்லை, நம்ம கீழே இது வைக்காம விட்டா, கீழே அந்த 15 minutes ஃபெயில் பண்ணாமல் விட்டா நாங்கள் 5 minute எடுக்கலாமா, இல்லாட்டி அப்போ எடுக்காம விடுறது நல்லமா? இப்போ வந்து இது 15 minutes ப்ரோ. இது வந்து 15 minutes. 5 minute போகிறோம், கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது ரீஃபண்ட்மெண்ட்டையும் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போ 1 minute வந்து போகிறோம். இப்போ 1 minute போய் பார்க்குறோம், நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே கீழே வரான். கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். அப்போது நம்ம மறுபடியும் 5 minute போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டை எரேஸ் பண்ணிடணும், ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். இப்போ நமக்கு இந்த டிமாண்ட் வந்து ஃபெயில் பண்ணாமல் நமக்கு 5 minute கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். அப்போது இங்கே வந்து எங்கே வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஐயை எடுக்கணும். எடுத்தா சோச்சு. அப்போ வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணுறான். 15 minutes பண்ணுறானான்னு பார்க்கணும். 15 minutes பண்ணலை. ஆனால் மேலே இந்த ஹை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே போய் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் இந்த இடத்துல. அப்போது இது ஃபெயிலியர், இதை எரேஸ் பண்ணிடணும். இப்போது இங்கே வரோம். இது ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டுக்குள்ளே 5 minute போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள், ரீஃபண்ட்மெண்ட்டே ஒரு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. அப்போது இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 minute வந்து போகிறோம். 1 minute நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? இந்த இடத்துல இங்கே வந்திருக்கான், வந்துட்டு இங்கே மேலே போயிருக்கான்.
இப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஃபெயில் வந்து பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். இது ஃபெயில் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ 1 மினிட் போகிறோம். இந்த ஸ்விங் இப்படி போயிட்டு இங்கே வந்திருக்கான். இந்த இடத்துல ஃபெயில் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ஃபெயில் பண்ணியிருக்கு. சரிதா? இந்த இடத்துல ஃபெயில் பண்ணியிருக்கு. பாடி க்ளோஸ் பண்ணிருச்சா? இப்படி எடுக்கக்கூடாது. இதை பாடி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இதை எடுக்கக்கூடாது. இந்த சப்ளை இந்த டிமாண்டாக தான் எடுக்கணும். இதில் பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்போது நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல விக்கு வந்து விட்டுருக்கான். ஓகேங்களா? விக்கு விட்டுருக்கான். இப்போ நம்ம 5 மினிட்டில் நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ, எதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்? விக்கு தான் விட்டுருக்கான். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இது ஹையாக எடுத்துட்டு இது வந்து என்னவா எடுக்க முடியும்? இது பிவைஸாக எடுக்க முடியாது. ரைட்டா? அப்போது ஹைன்றது ஸ்டில் இங்கே தான் இருக்குது. அப்படி இது பிவைஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து ஏஷியன் நம்ம பண்ணக்கூடாது. ஏஷியன் வந்து ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. மார்க்கெட் கீழே வரான். 15 மினிட்ஸ் போகிறோம். நமக்கு இந்த இடத்துல இதையும் பிரேக் பண்ணுறான். அப்போ இதுவும் ஃபெயிலியர். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் டிமாண்ட்ஸ் இது ரெண்டுமே. இது வந்து என்ன பண்ணியிருக்கான்றது பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் டிமாண்ட். ஓகேங்களா? 5 மினிட்னா 1 மினிட்டில் நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்கணும். இதில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, இதில் எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. பிரேக் பண்ணியிருக்கான். 1 மினிட்டில் போய் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் இல்லை, இதுலேயும் கன்ஃபர்மேஷன் இல்லை. பிரேக் நடந்துருச்சு. அவ்வளோதான். நமக்கு இந்த ஜோனில் என்ட்ரியே இல்லை. இப்போ மறுபடியும் 4 ஹவருக்கு வருவோம். 4 ஹவர் டிமாண்ட் பிரேக் ஆயிருக்கா? இந்த டிமாண்ட் நம்ம இந்த 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம அதில் போய் இவ்வளோ நேரம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தோம். எந்த கன்ஃபர்மேஷன்லையும் மார்க்கெட் வந்து நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்கல. அப்போ மறுபடியும் 4 ஹவருக்கு வந்துட்டோம். இங்கே இப்போ 4 ஹவரில் நமக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க ப்ரோ. அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இது பண்றோம். அப்படிதானே? ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த 4 ஹவருக்கு மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். ஓகேங்களா? இப்போ 5 மினிட் போனால் நமக்கு சோச் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. இந்த ஹை தான். ஏன்னா இது பிவைஸ், இது சோச். அப்படின்னா இந்த லோன்றது நமக்கு வந்து ஹண்ட், இது வந்து உங்களுக்கு கிளாஸ் வரும். ஹண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இதுதான் வந்து சோச். அப்போ இது சோச்சாக எடுக்கிறோம். அப்போது கரண்ட் லோ இங்கே இருக்குது. இதுதான் வந்து கரண்ட் லோ. கரெக்டாக? இங்கே மேலே சோச் பண்ணியிருக்கு, கீழே கரண்ட் லோ. அப்போது இதில் வந்து நம்ம டிமாண்ட்ஸ் வந்து எங்கே மார்க் பண்ணுறோம்? இங்கே மார்க் பண்ணுறோம். ஏன்னா 5 மினிட் இது 2 டிமாண்ட். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடியதெல்லாம் டிமாண்ட். பட் இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். இதோட கோர் என்னென்னா, மார்க்கெட் இப்படி கீழே வரான், ஏதாவது ஒரு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுறான், இப்படி மேலே போகிறான், இப்படி கீழே வந்து இப்படி போகணும். உங்களுக்கு சோச்சுன்றது இப்படி தான் நடக்கணும். இந்த மாதிரி நடக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல ரெக்கவர். ஓகேங்களா? நல்ல ரெக்கவரி வந்து இருந்தால் இந்த மாதிரி போகும். நல்ல ரெக்கவரி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இப்படி கீழே லோவை எடுத்துகிட்டு ஸ்லோவாக போவான். அப்படி பை ஆர்டர் இல்லை. ஓகேங்களா? பை ஆர்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ரொம்ப ஸ்லோவாக இப்படி இந்த மாதிரி போயிட்டு அப்புறமா நமக்கு இந்த இடத்துல சோச் கொடுக்குறான் இந்த ஹையில். அப்போது இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. ரைட்டா? பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போது
இது ரொம்ப நாய்ஸியாக இருக்குது இந்த இடம், ரொம்ப கச்சா கச்சான்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறோம். டைம் ஃப்ரேம்ஸ் நீங்கள் 1 மினிட்ல இருந்தால் 5 மினிட் போகணும், 5 மினிட்ல இருந்தால் 15 மினிட்ஸ் போகணும், 1 மினிட் டு 5 மினிட். ஓகேங்களா, 5 மினிட் டு 15 மினிட்ஸ். இதில் இது எஸ்எம்சி ரூல்ஸ் கிடையாது, இது நானே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது ஒர்க் ஆகுது, நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்றனால தான் இது வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ 15 மினிட்ஸ் டு எதுக்கு போகணும்னு சொல்லுங்கள்? 1 hour 4 hours? 15 மினிட்ஸ்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் 4 hour. பட் 4 hour போகாதீங்க, 4 hour ஒர்க் ஆகாது, 1 hour போங்க. ஏன்னா 1 hour தான் ஒர்க் ஆகுது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது. ஓகேங்களா, 1 hourல இருந்து 4 hour. ஓகேங்களா, 4 hour போங்க. அதே மாதிரி 4 hourனா அடுத்து சொல்லுங்கள். 1 day. 1 day. இப்போ 1 day அப்படின்னா அடுத்தது நம்ம எப்பயும் போல் வீக்லி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இதே தான் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் பெருசாக ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அப்படின்னா பை ஆர்டர் இல்லை. ஓகேங்களா, சோர்ஸ் பண்ணிட்டான், பட் பை ஆர்டர் வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போய் பார்க்கும்போது நமக்கு நல்ல டிமாண்ட்ஸ் வந்து கிடைக்குது. எங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது. டிமாண்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அது அந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இதில் எந்த டிமாண்டுமே ஒர்க் ஆகலை. டவுட் சொல்லுங்க ப்ரோ. அந்த நீங்கள் எனக்கு எனக்கு ப்ரோ டிமாண்ட் என்ன ப்ரோ மறுபடியும் சொல்லுங்கள். அந்த 2 டிமாண்ட் ஆமாம் ப்ரோ, அது செஷனில் இல்லை ப்ரோ. அப்போ நான் பார்த்தேன்னா அது செஷனில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த டிமாண்ட் செஷனில் இல்லை. ஓகே, அதான் ஏசியனில் இருக்கிறபடியே நான் அதை எடுக்காம விடலாம் முடிஞ்சு. இல்லை ப்ரோ, செஷன்றது நான் என்ன சொன்னேன்னா லிஃப்ட்டில் இருக்கிறது பார்க்காதீங்க. உங்களுக்கு மிட்டிகேட் பண்ணும்போது தான் செஷனை பார்க்கணும். உங்களுக்கு ஏஷியன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, இப்போது ஏஷியன் வந்து இருக்குது, லண்டன் இருக்குது. லண்டனோட லோ வந்து யார் ஹிட் பண்ணியிருக்கா, நியூயார்க் ஹிட் பண்ணியிருக்காங்க. அப்போது நியூயார்க்கோட ஹையை யார் ஹிட் பண்ணியிருக்கா, ஏஷியன் தானே ஹிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏஷியனுக்கு பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு டிமாண்ட் வந்து யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிட்டோம். நியூயார்க் க்ரியேட் பண்ணிட்டோம், லண்டன் க்ரியேட் பண்ணிட்டோம், ஏஷியன் க்ரியேட் பண்ணிட்டோம், யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரியை க்ரியேட் பண்ணுறது ஒரு செஷனாக இருக்கணும். அது லண்டன் அண்ட் நியூயார்க் அவங்க தான் வந்து இருக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இது க்ரியேட் பண்ணது செஷன் இல்லாமல் கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல அப்ரோச் பண்ணணும். யார் வந்து இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணி ப்ரைஸு ஆப்போசிட்டாக மேலே எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு லண்டன், ஒரு நியூயார்க், இவங்க வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அனுப்புகிறேன். இந்த செஷன்ஸுக்கு ஒரு வீடியோ. உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸ் வந்து செஷன் எடுத்தப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனே இதை பற்றி. நம்ம செஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டோட்டலாக தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் பார்க்கக்கூடாது, இங்கே தான் வந்து பார்க்கணும், என்ட்ரியை போகும்போது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. சேம் அது ஒன்ஸ் போய் அந்த செஷன் கிளாஸ் வந்து பார்த்துருங்க. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அதுதான் இப்போது 15 மினிட்ஸ்க்கு வந்து போகிறோம், இந்த டிமாண்ட் வந்து எடுக்கிறோம். டிமாண்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், பட் என்ட்ரி கிடைச்சாதான் நமக்கு என்ட்ரி கிடைக்கல, அப்போ அவாய்ட் பண்ணிடணும். இதிலே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து அடிக்கிறதுக்கான ரீசன் இது. இந்த ரெக்கவர் வந்து பாருங்கள், மார்க்கெட் எப்படியே ஸ்லோவாக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா, அப்போது நமக்கு இதில் என்ட்ரி இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, என்ட்ரி வந்து இல்லை. சரி, இப்போ மார்க்கெட் கீழே வரோம். 15 மினிட்ஸில் நம்ம இந்த டிமாண்ட் வந்து எடுத்துருந்தோமா, அதில் இன்னும் 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம்.
மார்க்கெட் வந்துட்டான், எடுத்துட்டான். என்ன பண்ணலாம் அப்போது? 5 மினிட் போகலாம். 5 மினிட் போகிறோம். லண்டன் வந்திருக்காங்க. இந்த ஹை வந்து எடுத்திருக்கு பார்த்தீங்களா? இதை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை வந்து எடுத்திருக்கான் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணி. ஓகேங்களா? புரியுதா? இது ஒரு பிஓஎஸ்ஸாக எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரக்சர் கிடையாது, கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷனுக்கு ஹைலோ எடுத்தாலே போதும், கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுதா? லோ அடித்து மேலே எடுத்திருக்கான். அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா? அப்போது டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது, நம்ம பை வந்து இங்கே போகலாம். ஸோ இப்போது கிளாஸ் வந்து எடுக்கிற டைமில் பை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு பை வந்து போட்டு பார்க்கலாம். சரி, அப்படியே இதில் இருங்க, கிளாஸ்லேயே. இது வந்து உங்களுக்கு 10th கிளாஸில் வரும். இந்த பையெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும், இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து ஃபாரெக்ஸ் ப்ராஃபிட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஜிபிபி ஜேபிஒய் ஃபஸ்ட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இருக்கும். ஜிபிபி ஜேபிஒய் பை ஆர்டர், இதோட என்ட்ரி ப்ரைஸ், காப்பி, இப்போது நான் ஸ்டாண்டர்டில் ஒரு லாட் போடுறேன் அப்படின்னா எனக்கு $130 வந்து லாஸ் இருக்குது. அப்போ எனக்கு வந்து $50 தான் லாஸ் வந்து வேணும். ஓகேங்களா? அப்போ 0.5 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 65. அப்போது 4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த சாஃப்ட்வேரில் இந்த ஒரு இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் சும்மா எரேஸ் பண்ணால் அது 1ல் போய் நின்றோம். இப்படி ஸ்டாண்டர்ட் 1க்கு போயிடும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நம்பரை எரேஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணணும் 0.5 அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் நம்பரை இப்படி எரேஸ் பண்ணிடணும். இப்படி. ஓகேங்களா? அப்போ 0.5 யூஸ் பண்ணும்போது 65 இருக்குது. அப்போ 4 வந்து யூஸ் பண்ணலாம் 52. அப்போது 3 வந்து யூஸ் பண்ணலாம் 39 இருக்குது. அப்போ 0.35 45. இது உங்களுக்கு கிளாஸ் வரும். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் கிளாஸ் வரலை, ஸோ பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்ட்ரி இந்த இடத்துல நம்ம போடுறோம். டிபி எங்கே கொடுத்துருக்கேன்? இந்த ஹை வரைக்கும் டிபியை வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து சொல்லியிருக்கேன். எவ்வளோ இருக்குது நமக்கு? 1:31. 1:31லாம் நமக்கு ரொம்ப கம்மியான ஒரு என்ட்ரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்மியாக தான் இருக்குது. அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கம்மியாக இருக்குது. இந்த டிமாண்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறேன். ஆனால் மிஸ் ஆகும். இப்படி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம். மிஸ் ஆகும். எனக்கு மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்து இன்னொரு என்ட்ரியில் கூட நான் பார்த்துப்பேன். அப்போது 1 மினிட்டில் நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்? பிரேக்காக எடுக்கிறேன். இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் நான் பை வந்து போவேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு டிமாண்ட் இருக்குது. ஹை எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த லோக்கு ப்ரீவியஸ் லோ வந்து பாருங்கள், இங்கே இருக்குது. எங்கே? இதுதான் ப்ரீவியஸ் லோ. இதுக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். அப்போ இதோட டிபியை நான் காப்பி பண்ணி இதில் போடுறேன். ப்ராஃபிட் லெவல், ப்ராஃபிட் லெவலில் 1:51 இருக்குது. இதில் 1:31. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்க்கலாம். க்ளோஸ் ப்ரைஸ் $1,605 வந்து இருக்குது. இது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போதாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருந்து மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஆகலாம். அப்போ 1 வீக்குக்கு 1,600ன்றது நமக்கு வந்து செட் ஆகாது. அப்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதிகமாக்கணும். ஸோ இன்கேஸ் 1 மினிட்டில் எனக்கு என்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னா, இதில் நான் என்ட்ரி போகிறேன் அப்படின்னா
இதோட நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். இதுவும் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா எஸ்எல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால நம்ம லாட்டை கம்மியாக தான் வந்து போட முடியும். அப்போது இதில் என்னால் எவ்வளோ லாட் யூஸ் பண்ண முடியும்? 6 யூஸ் பண்ணலாமா? 6.2 6.3 6.3 யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? அதே டிமாண்டு தான், அதே என்ட்ரி தான், பட் ப்ராஃபிட் வந்து நமக்கு 2596. இதுவும் கம்மி தான். ரீசன், இதோட எஸ்எல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். எஸ்எல் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், பட் பெருசாக இருக்குது. இப்படி தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போது உங்கள்கிட்ட கிளாஸ் எடுக்கும்போது இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது 5 மினிட் என்ட்ரி பிரேக் even சொல்லுங்கள் ப்ரோ, எங்கே பண்ணலாம்? மேலே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும். இங்கே பண்ணலாமா? அவ்வளோதான். மார்க்கெட்டிங்கை வந்தால் பிரேக் even. ஓகே, அவ்வளோதான். இப்படி என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ் பண்ணால் $50 லாஸ். $50 லாஸுக்கு எனக்கு வந்து $2596 வந்து கிடைக்குது அப்படின்னா பெட்டர் தானே $50 லாஸுக்கு. ஏன்னா என்னோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா $25,000. அதுக்கு நான் வெறும் $50 தான் வந்து ஒரு என்ட்ரிக்கு ரிஸ்க் வைக்கிறேன். அப்படின்றப்போ நமக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே பெட்டர். ஒரே ஒரு ப்ராஃபிட் போதும். நீங்கள் 10 ட்ரேடு வந்து இல்லை, ஒரு 20 ட்ரேடே வந்து நீங்கள் எஸ்எல் வந்து ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு $1000 வந்து லாஸ் ஆகும். ஒரு 20 ட்ரேட் எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்கு $1000 லாஸ் ஆகும். இதே மாதிரி ஒரே ஒரு ட்ரேடு போதும். ஓகேங்களா? அது என்ட்ரி எடுத்து டிபி வந்து கொடுத்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ட்ரேடு போதும், நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். 20 ட்ரேட்லாம் வந்து லாஸ் ஆகிறதுலாம் எப்பயாவது தான் ஆகும். ஸோ அது எப்பயாவது ஆகும்போதும் நம்ம அதை கவர் பண்ண முடியும். அப்படின்றப்போ நம்ம எதுக்கு வந்து ட்ரேடிங்கில் பை பண்ணணும்? ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இப்போ நீங்கள் இந்த என்ட்ரி போலையா? இப்போது ப்ரைஸ் வந்து மேலே போயிருச்சு அப்படின்னாலே நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரினா இவ்வளோ, இப்போ இங்கே தான் இருக்குது, இங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ட்ரி போடலாம், இந்த மாதிரி கூட என்ட்ரி போடலாம். ஆனால் ப்ராஃபிட் வந்து எனக்கு கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக வரும். ஒரு $600 தான் ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்படி நான் மேலே போடும்போது ரிஸ்க் அதிகமாகும். அப்போ ரிஸ்க் அதிகமாகுதுன்னா நான் லாட்டை கம்மி பண்ணணும், ரைட்டா? லாட்டை கம்மி பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக வரும். அதுக்கு தான் இங்கே ஒரு பிளான் வந்து சொன்னேன். 1 மினிட்ல இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போகலாம். பட் இது கண்டிப்பாக மிஸ் ஆகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து நிறையா என்ட்ரி இருக்குது, என்ட்ரிலாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். லேட் ஆனாலும் என்ட்ரி கிடைக்க தான் போகுது. அது வந்து ப்ராஃபிட்ன்றது பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? இப்போ இதில் என்ட்ரி வந்து இதில் போட்டது உங்களுக்கு புரியுதா? நான் வந்து எதுக்கு என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்ட்டு. என்ட்ரி போகலை, என்ட்ரி எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றது புரியுதா? புரியுது சார். ஏன்னா 4 hour டிமாண்ட், ரீஃபண்ட்மெண்ட் 15 minutes, 15 minutes எடுத்தான். 5 minute போகிறோம். 5 minute நமக்கு ஸ்ட்ரக்சருக்கும் கன்ஃபர்மேஷனோட ஸ்ட்ரக்சருக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்குங்க. இப்படி இருந்தாலே கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? டிமாண்ட் வந்து இருக்குது வித் இம்பேலன்ஸோட, பிளாக் கலர் கேண்டல். இதுல ஒரு டவுட் சொல்லுங்க. சோச்சி பிஓஎஸ்ன்னு போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. இது வந்து கன்ஃபர்மேஷன், அதாவது 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதுனால இதை வந்து நீங்க பிஓஎஸ் சோச்சுன்னு கன்சிடர் பண்றீங்க. இதே இது 15 மினிட்ல வந்து நம்ம அதை மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா பாக்குறதா இருந்தா அதை வந்து நம்ம சோச்சுன்னு கன்சிடர் பண்ணலாமா? இல்லை, இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது ப்ரோ. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் உள்ள கன்ஃபர்மேஷனுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ப்ரோ, இதில் அந்த 5 minutes இந்த ஓட பிளாக் இருக்குங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அதில் வந்து ப்ரோ திரும்ப இந்த 1 minute கன்ஃபர்மேஷன் திரும்ப ஒன்று எடுத்தீங்க தானே? ஆமாம் ப்ரோ. அது ஒரு கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதான் ப்ரோ, இப்போது
இந்த டிமாண்டில் நான் வந்து என்ட்ரி வந்து போகணும். ஏன்னா பிஓஎஸ் இருக்குது, சோச் இருக்குது, என்ட்ரி கொடுத்துருச்சு. இதில் என்ட்ரி வந்து போடணும். இப்போ நான் என்ட்ரி வந்து போடலை. அப்போ இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் 5 மினிட் ஒரு லோ டைம் ஃப்ரேம் 1 மினிட். 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது வந்து பிஓஎஸ். அப்போது இதுதான் வந்து சோச். ஓகே ஓகே. இது சோச். ஓகேங்களா? அப்போது இந்த சோச் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. டிமாண்ட்ஸ் எங்கே இருக்குது? இங்கே மேலே இருக்குது. ஒரு அது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆனால் நான் இதில் போட்டிருந்தேன்னா ஒரே ஒரு டிமாண்டு தான். தைரியமாக இப்போ வந்து எடுத்துட்டான் சோச்சு. இதில் டிமாண்டில் போட்டிருந்தேன்னா ஒரே ஒரு டிமாண்ட், என்ட்ரி வந்து போகலாம். ஆனால் இங்கே 2 டிமாண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இதில் பாதி, இதில் பாதி என்ட்ரி வந்து போடலாம், அவ்வளோதான். ஓகே. கீழே தான் ப்ரோ வருவான், இங்கே தான் வருவான். இது லோவை எடுத்துகிட்டு இங்கே வருவான். அப்படி இங்கேருந்து பை போகிறான்னா எனக்கு வேண்டாம் இந்த என்ட்ரி. நான் இங்கேருந்து பை போகிறேன்னு வைங்களேன். இப்போது எனக்கு இன்கேஸ் இது வந்து லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் லோ, கீழே தான் லோ இருக்குது. இன்கேஸ் இது லோவாக இருந்தது அப்படின்னா இதோட ப்ராஃபிட் எப்படி வரும் தெரியுங்களா? இதோட என்ட்ரி வந்து நான் காப்பி பண்ணுறேன். இதுக்கு தான் வந்து நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ளே போய் ஸ்ட்ராங்காக ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது 0.63 அப்படின்றது நமக்கு வந்து 25 தான் வந்து வருது. அப்போது என்னால் ஸ்டாண்டர்டில் 1 யூஸ் பண்ண முடியும். 1.63 5 4 3 29 28 1.27 யூஸ் பண்ண முடியும் என்னால். ஓகேங்களா? அப்போது டிபி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்க. டிபி வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவேன்? இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ப்ராஃபிட் லெவல் வந்து காப்பி பண்ணுறேன். இதோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? 5238. பட் ரிஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? $50 ரிஸ்க்கு. ஓகேங்களா? $50 ரிஸ்க்குக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். இப்போ 4 ஹவர் வந்து போகிறேன். 4 ஹவரில் மார்க்கெட் இந்த டிமாண்டில் இருந்து இந்த சப்ளைக்கு போகிறோம். இதுதான் வந்து மூமெண்ட். டிமாண்ட் டு சப்ளை இங்கேருந்து போவான். அப்போ நம்ம என்ட்ரியை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி வந்து ஆனால் பட் இதோட எஸ்எல் இங்கே தான் வைக்கணும். ரூல் இஸ் ரூல், இப்படி தான் வந்து வைக்கணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ நாங்கள் மேலே இருக்கிற என்ட்ரி எடுத்தோம்னா அதுக்கும் நம்ம எஸ்எல் வந்து கீழே வைப்போம் என்ன ப்ரோ? இப்போ இதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? பக்கத்தில் இங்கே இருக்குது. இதுதான் ப்ரீவியஸ் லோ. அப்போ இதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேங்களா? இதை விட ப்ராஃபிட் நிறையவே வரும் இதில். ஆனால் ஃபஸ்ட்டு என்ட்ரி இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. இப்போது ஓகே, இதோட டிபியில் இது வந்து செட் பண்ணுறேன். இதே என்ட்ரி தான். இந்த இடத்துல 1:55, பட் இதில் 1:108 இருக்குது. அப்போது இதை விட இதில் ப்ராஃபிட் வரும். ஒரு $10,000 வந்து ப்ராஃபிட் வந்து வரும் இதில். ஆனால் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜிபிபி ஜேபிஓயோட ஸ்ப்ரெட்டு வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் செக் பண்ணுறேன். MT5 போனீங்க, ஸ்ப்ரெட் அப்படின்னா MT5 போனீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்டு பற்றி தெரியாதுங்களா? நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஜிபிபி ஜேபிஒய், ஒரு நிமிஷம்.
என்ட்ரி மிஸ் பண்ணிடாதீங்க. டிமாண்ட்ஸ் இங்கே ஆகுது. இதுதான் ப்ரோ என்ட்ரி போவேன். எனக்கு இங்கே கிடைச்சாலும் வேண்டாம், இது மட்டும்தான் என்ட்ரி போவேன். அது ஏன்றது டைரக்ட் இன்னைக்கு கிளாஸ். என்ட்ரியா சார்? ஆமாம், டைரக்ட் என்ட்ரி. அது ஏன் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட்டை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 30 இருக்குது ஜிபிபி ஜேபி 30 வந்து இருக்குது. 30லாம் நம்ம போகவே கூடாது என்ட்ரி. 30னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 207,772 ஓகேங்களா. 207 இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 207,783 783. இப்போ 30 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ் வந்து போடுறேன், ப்ளஸ் 0.30 போடுறேன். ஒரு 83 வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து இப்படி இருக்கும், இப்படி ஒரு லைனும் கீழே அதே 30 பாயிண்ட்ஸில் இப்படி ஒரு லைனும் வந்து இப்போ இருக்கும். இந்த ப்ரைஸ் கூடவே இது அப்படியே கூடவே அப்படி மூவ்மெண்ட்டில் இருக்கும் ரெண்டுமே. ஓகேங்களா. இதில் என்ன விஷயம்னா, இந்த மேலே இருக்க லைனும் இங்கே கீழே இருக்கிற லைனும் இந்த கரண்ட் ப்ரைஸ் கூடவே இந்த மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற லைன் வந்து இதில் இப்படி மிட்டிகேட் ஆகுது, அப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. ஓகேங்களா. கரண்ட் ப்ரைஸு மிட்டிகேட் ஆகுது, ஏன்னா நடுவில் கரண்ட் ப்ரைஸ் இருக்குமா, இதுக்கு மேலேயும் கீழே தானே ரன் ஆகுது, நடுவில் கரண்ட் ப்ரைஸ் இருக்கும். இது உங்களுக்கு என்ட்ரி மிட்டிகேட் ஆகாது. நல்லா கீழே வந்து இந்த மேலே இருக்கிற லைன் வந்து இந்த கரண்ட் ப்ரைஸில் சரி அந்த என்ட்ரியில் வந்து மிட்டிகேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து என்ட்ரியை மிட்டிகேட் ஆகும். மிட்டிகேட் ஆனவுடனே எஸ்எல் அடிச்சிடும். ரீசன், இந்த மேலே இருக்கிற லைன் வந்து ட்ரிகருக்கு இப்படி நம்ம ஒரு என்ட்ரி ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. இந்த மேலே இருக்கிற லைன் வந்து தொட்டால் தான் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா. ஆனால் எஸ்எல்லுக்கு இந்த இடத்துல நம்ம எஸ்எல் போட்டிருக்கோம், இந்த கீழே இருக்கிற லைன் தொட்டாலே எஸ்எல் ட்ரிகர் ஆயிரும். புரியுதுங்களா. இது மேலே இருக்கிற லைனு, இது கீழே இருக்க லைன். என்ட்ரியில் மார்க்கெட் வந்துட்டான், மிடில் வந்து இந்த பாயிண்ட், இப்போ நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இது கரண்ட் ப்ரைஸ். கரண்ட் ப்ரைஸ் வந்து தொட்டாலும் ட்ரிகர் ஆகாது. நமக்கு மேலே இருக்கிற லைன் நல்லா டீப்பாக வந்து தொட்டால் தான் ட்ரிகர் ஆகும். ஆனால் எஸ்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தொட்டாலே ட்ரிகர் ஆயிரும், கரண்ட் ப்ரைஸே வரமாட்டான், இது தொட்டாலே ட்ரிகர் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்த இப்போது ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து MT5ல வந்து பார்த்துக்கணும், ஓடிட்டுருக்கும் பக்கத்தில். அந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்புகிறேன். அதில் ஒரு வேல்யூ வந்து ஓடிட்டுருக்கும், 30, 31, 25 இந்த மாதிரி வேரியேஷன்லேயே இருக்கும். ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கணும், 30 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு இதிலேருந்து 30யை இன்க்ரீஸ் பண்ணி இதிலேருந்து 30யை டிக்ரீஸ் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி. அப்படி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரிஸ்க்கு பெருசாகும். அப்போது லாட்டை கம்மி பண்ணணும். லாட்டை கம்மி பண்ணும்போது நமக்கு ரிஸ்க்கு சேம் ரிஸ்க் வரும், ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த ஸ்ப்ரெட்டு தான் எனக்கு வந்து பிடிக்காது. இப்போது இந்த என்ட்ரியில் நமக்கு ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதோட என்ட்ரி ப்ரைஸை ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலேயும் எஸ்எல்ல 30 பாயிண்ட்ஸ் கீழேயும் வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து கம்மியாகும், வேறு வழி இல்லை, இப்படி தான் வச்சாகணும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்ப்ரெட் வேல்யூ. சரி, இப்போ ஓகே. அக்கவுண்ட் டைப் டிஃபரன்ஸ்லாம் இருக்குல்ல சார், ரா ஸ்ப்ரெட் அக்கவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நீங்கள் வந்து ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் வாங்கலாம். இப்போ நான் வந்து ரியல் அக்கௌண்ட் ஜீரோ ஸ்ப்ரெட் தான் வச்சுருக்கேன், ஆனால் ஃபண்டரில் ஜீரோ ஸ்ப்ரெட் வாங்க முடியாது. ஸ்ப்ரெட் வந்து இல்லைன்னா கமிஷன் இருக்குமோ? ஆமாம், கமிஷன் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆமாம், நம்ம கமிஷன் கூட கொடுத்துடலாம் ப்ரோ. ஸ்ப்ரெட்டு வந்து நம்ம அது வேஸ்ட்டு. நம்ம ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி தான் என்ட்ரி போகும்னு நம்ம வந்து எல்லாமே எடுத்து வைக்கிறோம். அது போயிட்டு தேவையில்லாமல் போய் எனக்கு ஸ்ப்ரெட்டு ஹிட் ஆகிட்டு நிறைய என்ட்ரி, பெரிய பெரிய என்ட்ரிஸ்லாம் வந்து டிபி போயிருக்கு, ஸ்ப்ரெட்டு ஹிட் ஆகிட்டு இங்கே கீழே வந்து. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக தான் வைப்போம், அந்த ஸ்ப்ரெட்டு தான் வந்து நமக்கு பிரச்சனை வந்து கொடுப்போம். ஸ்ப்ரெட்டு வந்து 30னா 30 பாயிண்ட்ஸ்னால் 30 பாயிண்ட்ஸ்லேயே இருக்காது, அது திடீர்னு 40 ஆகும், 50 ஆகும், திடீர்னு 1க்கு வரும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை.
அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். 20க்கு வரும், 15க்கு வரும், 40க்கு போகும், 50க்கு போகும். கோல்டுக்கெலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லலாம் 50 கிட்ட ஓடும் ஸ்ப்ரெட் வேல்யூ கோல்டு. யூரோஎஸ்டிக்கு 0 தான் இருக்கும். யூரோஎஸ்டி 0லேருந்து 3 இந்த மாதிரி தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் அது மாறுது அப்படின்றனால தான் பிரச்சனை. ஒரே பாயிண்ட் 30னா 30 மட்டும் இருக்குன்னா நம்ம 30 வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இது வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும், அதனால தான் பிரச்சனை. ஸோ அதனால் 0 ஸ்ப்ரெட் வாங்குறது பெட்டர். நம்மளோட இதில் வந்து ஃபண்டடில் வந்து 0 ஸ்ப்ரெட் அவங்க கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பேர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஜிபிபி ஜேபிஓலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மேஜர் பேர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். மேலே ஒரு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த யூரோஎஸ்டி, எக்ஸ்ஏயூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஏயுடி யூஎஸ்டி, யூஎஸ்டி செஃப், ஜிபிபி செஃப், யூஎஸ்டி கேடு, அப்புறம் ஏயுடி இதெல்லாம் இல்லை. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 5, 6 இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்ட்ரி இப்படி கிடைக்குதுன்னா போடலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் 30 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ என்ட்ரி வந்து இப்படி போட்டிருக்கணும், ரைட்டா? நான் போடலை. இப்போது இதில் போயிட்டு 30 பாயிண்ட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். 30 பாயிண்ட்ஸ்னால் 27னா 30 பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 57ஆ? 57 வந்து போடணும். 57 அவ்வளோதான். அப்போ எங்கே இருக்குது என்ட்ரி பாயிண்ட்? இங்கேருந்து மேலே ஏறிடுச்சு. இதில் போயிட்டு 30 பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணணும். 407ல் 30 பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ? 377 வரும்னு நினைக்கிறேன். 377 இந்த மாதிரி கம்மி பண்ணணும், அவ்வளோதான். இப்படி போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்து அதுக்கு இப்படி தான் வந்து போடணுன்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து ஏற்றி போட்டுக்கணும், அவ்வளோதான். சிம்பிள். அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? இப்போது ஓகே சார். 1 மினிட்ல சோர்ஸ் கொடுத்துருச்சு. ரைட் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குது. நான் இங்கே வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இது எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். அவ்வளோ ஒரு $50 எஸ்எல் அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? 25,000 கேபிட்டல் வந்து பார்க்கணும். கேபிட்டல் $25,000 வந்து இருக்குது. $25,000 அதில் ஒரு $50 ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் சைடில் ஓகேவா? ஓகே தானா? ஃபண்டட் அக்கௌண்ட் தானே சார்? நம்ம ஓகே தான், மேனேஜபிள் தான். ரியல் அக்கௌண்ட்னே கூட வச்சுக்கோங்க. ரியல் அக்கௌண்ட் கஷ்டம். 5Kனா 5,000 5K இல்லை ப்ரோ, நான் 25K சொல்கிறேன். இல்லை $50 இல்லை சார். நம்ம இப்போ ரியல் அக்கௌண்ட்ல 25,000Kங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். டாலர் ரியல் அக்கௌண்ட்டில் அவ்வளோ காசு இருக்கிறதே கஷ்டன்றீங்களா, இல்லை அதில் லாஸ் எடுக்கிறது கஷ்டன்றீங்களா? ரியல் அக்கௌண்ட்ல $25,000 யூஸ் பண்றது கஷ்டம். இப்போதைக்கு அவ்வளோக்குள்ள பொருளாதாரம் இல்லை. நான் அப்படி சொல்ல ப்ரோ, உங்களுக்கு $25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ரியல் அக்கௌண்ட்ல. ஓகே, அதுல போய் ஒரு சொல்றீங்க ரிஸ்க் வைக்கிற பெர்சன்டேஜ். ஆமா, அதுல ஒரு $50 ரிஸ்க் எடுக்கிறது ஓகே தானான்னு கேக்குறேன். ஓகே தானே சார்? இப்போ 0.2% தானே ரிஸ்க் வைக்கீங்க. அப்போ அது ஓகே தான். அந்த $50 ரிஸ்க்குக்கு உங்களுக்கு $5,000 வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னா அது மச் மோர் பெட்டர் தானே? நீங்கள் எல்லா என்ட்ரியுமே இப்படி தான் வந்து கேப்சர் பண்ணணும். 5,000க்கு மேலே தான் இருக்கணும். நான் மேக்ஸிமம் 8,000 தான் டார்கெட் வைப்பேன். நடுவில் வந்து சம்டைம்ஸ் எக்ஸிட் ஆயிடுவேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, இப்போ ஒரு 2 மந்த்தாக தான் கொஞ்சம் ட்ரேடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா 8,000, 2,000, 6,000ன்றது ப்ராஃபிட்னாலே அப்படி தான் இருக்கும். அது ரீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனாக கொடுத்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு என்ட்ரி இருக்கும், ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் இதில் ஒரு என்ட்ரி இருக்கும், 6 டேஸ்க்கு அப்புறம் இதில் ஒரு என்ட்ரி இருக்கும். இந்த யூரோஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 30 டேஸ்க்கு என்ட்ரியே இருக்காது. ஆனால் இதில் லைனாக என்ட்ரி வந்துட்டுருக்கும். அப்படியே 15 டேஸ் 5 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைம் எதுலேயுமே என்ட்ரி வந்து இல்லை, கிடைக்கும் போது எல்லாம் ஒரே டைமில் என்ட்ரி கிடைக்குது, ஓகேங்களா? அதனால தான் அப்போ வந்து என்ட்ரி நிறையா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்டாப் ஆகிட்டு இப்போ என்ட்ரிஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போது இந்த என்ட்ரி வந்து போட்டிருக்கணும், இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். அடுத்தது இங்கே வந்து என்ட்ரி போடலாம். இப்போ இதே மிஸ் ஆகுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நமக்கு நிறைய என்ட்ரிஸ் வந்து இருக்குது, எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம், எல்லாம் ப்ராஃபிட் பண்ணலாம். ப்ராஃபிட் பண்ணும்போது பெருசாக பண்ணணும், இதுதான் நம்மளோட ஒரு கோர்.
இப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணணும். 5238 இந்த மாதிரி பண்ணும்போது 50-50ன்னு சொல்லிட்டு நீங்கள் 10, 20, 30 ட்ரேடு லாஸ் பண்ணால் கூட பிரச்சனையே இல்லை. 30 ட்ரேட்லாம் லாஸ் பண்ண மாட்டோம். அப்படி லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே ஒரு ட்ரேடு போதும். ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணணும். இங்கே வந்து நான் இந்த ட்ரேடுக்கு எங்கே காணும், இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றதுக்கு ஒரு 1 மந்த் ஆயிருக்குமா. 1 மந்த் வந்து 10 டேஸ் வந்து ஆயிருக்கு. 10 நாள் ஆயிருக்கு. 10 நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டான், அவ்வளோதான். இப்போ ஒரு என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். 1 மினிட்டில் போயிட்டு அடுத்த என்ட்ரி இப்போ அவைலபிளாக இருக்குது. எனக்கு அடுத்த என்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ மேலே இருக்கக்கூடிய பிஓஎஸ் பண்ணாலும் எனக்கு இங்கே என்ட்ரி வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து 1 மினிட்லேயே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்பேன் இந்த இடத்துல. ஏன்னா இதையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போது இந்த இடத்துல நமக்கு சூப்பரான என்ட்ரி வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கேன் நம்மளோட ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது. அப்போது இது வந்து ட்ரை பண்ணலாம். இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இது வந்து மேனிப்புலேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்பேன். குட்டியாக ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்து இதுலேயும் வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ மேலே பியூவைஸ் இந்த இடத்துல கேட்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த 1 மினிட்ல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன்னு சொன்னீங்க. ஆனா அதே இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இதுலையா? ஆமா, இதுல தேவையில்ல ப்ரோ. இப்போ இதுல என்ட்ரி போகணும், இதுலயும் என்ட்ரி தான் போகணும். ஆனா எனக்கு இதுல இது இல்ல சார், இது இல்ல. இதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? 5 மினிட். ஆமா, அதுல நீங்க வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க அதுலயும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்ல. இதுல தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பிஓஎஸ் சோச். நான் இதுல வந்து 5 மினிட் தானே சார்? ஆமா ப்ரோ. இங்க பாருங்க 4 ஹவர். இந்த இடத்துல 4 ஹவர். 4 ஹவர்ல 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டு மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல பிஓஎஸ் சோச் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, அவ்வளோதான். அப்போ என்ட்ரி 1 மினிட் போகணுமா? 1 மினிட் போகக்கூடாது. நேற்று நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் போகணும். இப்போ நான் இங்கே 1 மினிட் போன ரீசன் என்னன்னா, இதில் நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இதில் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் எந்த இடத்துல என்ட்ரி போடுவேன் சொல்லுங்க? இங்க போகணும். அதுல மிஸ் பண்ணதுனால இன்னொரு நல்ல என்ட்ரி கிடைக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்மென்ட் பண்ணி போறோம். ரிஃபைன்மெண்ட் அதான் சொன்னேன். ரிஃபைன்மெண்ட் பண்ணா நமக்கு என்ட்ரி கிடைக்காது, என்ட்ரி மிஸ் ஆகும். இருந்தாலும் ட்ரை பண்றேன்னு சொன்னேன். இப்போ இது சோச்சு ப்ரோ, இது டிமாண்டு. என்ட்ரி போகணும். என்ட்ரி வந்து நான் போகல, பட் என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் மேலே போகிறான். அடுத்தது பிவைஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, பிவைஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த டிமாண்டில் என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி வந்து இருக்குது. ஆனால் இன்னும் பிவைஸ் கொடுக்கல. என்ட்ரி எடுத்து ஒரு சிங்கிள் கேண்டில் ரன் ஆகும்போது நான் 1 மினிட்டுக்கு வந்து போனேன். இங்கே சோச் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இதில் மிட்டிகேட் பண்ணால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. அதனால தான் சொன்னேன், அடுத்த கன்ஃபர்மேஷன் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா என்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், கிடைச்சா எடுத்துகிட்டு போகும், அவ்வளோதான். அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? நேற்று என்ன சொல்லியிருந்தேன், கன்ஃபர்மேஷன்ன்றது ஒரே ஒரு டைம் மட்டும்தான். இன்னொரு டைம் ஃப்ரேம் போகக்கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு போனால் பெட்டர். போய் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வரும். ஆனால் அப்படி வந்து போய் எடுக்காது என்ட்ரி. இப்போ இங்கே எடுத்துகிட்டு அவ்வளோதான், மேலே போயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டே இருந்துருவான். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே சார். புரியுதா? புரியலன்னா சொல்லுங்கள், சொல்கிறேன். புரியுது சார். ஓகே. அதான் இப்போ வந்து 5 மினிட் என்ட்ரி கொடுத்துருச்சு. என்ட்ரி கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். அப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன், ஒன்று இந்த பிஓஎஸ் வந்து பண்ணணும். பிஓஎஸ் பண்ணால் டிமாண்ட்லேருந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்னும் பிஓஎஸ் பண்ணல. அதனால நான் இந்த டிமாண்டுக்கு எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் நான் பார்க்குறேன், இந்த டிமாண்டுக்கு. பட் என்ட்ரி கண்டிப்பாக மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகாமல் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். ஏன்னா அது மிஸ் பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை. அப்போது இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ இதில் போய் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறேன். 1 மினிட் இதில் போய் பார்க்கும்போது என்ன செஷனில் வந்து லண்டனில் ஓடிட்டுருக்கு. அப்போது இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இதில் நான் டைரெக்டாக என்ட்ரி வந்து போட போகிறேன்.
இதில் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கும். ஆனால் இதுலேயும் என்ட்ரி போகலாம். இது ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் அது இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்ப்போம். இது ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. இதில் இருந்தும் என்ட்ரியும் வந்து போகலாம். 2 ஸ்டேட் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அப்போது இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டால் ஃபெயில் ஆகலாம். அப்போ இந்த இடத்துல 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளோட சேஃப்டிக்கு புரியுதுங்களா? 1 மினிட்ல இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போடலாம். கிடைச்சா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. இவ்வளோலாம் வந்து எடுத்துகிட்டு போவான்றது வந்து கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷன் மறுபடியும் உள்ளே வந்திருக்கோம். அது ஒர்க் ஆகாமல் போகவும் சான்சஸ் வந்து இருக்குது. கிடைச்சா என்ட்ரி, இல்லைனா அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். புரியுதா அப்புறம்? ஓகே சார், ஓகே. சிம்பிள். அப்போது இதில் நம்ம என்ட்ரி போயிருந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளோட லாஸ் அப்படின்றது $50 தான். நீங்கள் 40 SL கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 40 SL வாங்கினா கூட, பெரிய அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறேன், நான் நார்மலான அக்கௌண்ட், இப்போ நீங்கள் உங்ககிட்ட வெறும் 10,000 ஒரு $5,000 வந்து இருக்குது அப்படின்னா $5,000க்கு 0.25% அந்த மாதிரி நம்ம போட்டால் கூட எவ்வளோ வரும்? ஒரு $12 இல்லைனா $10 வந்து வரும். ஓகேங்களா? 50க்கு இங்கே 10 வந்து எடுக்கிறோம். கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் ரிஸ்க்கை. அவ்வளோதான். அப்போ 10 நீங்கள் எடுத்து நீங்கள் $40 ட்ரேடு வந்து பண்ணி நீங்கள் ரிஸ்க் வந்து பண்ணிட்டீங்கனாலும் $400 வந்து வரும். ரைட்டா? $400 ரிஸ்க் எடுத்துகிட்டு லாஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ட்ரேடில் $1,000 வந்து ஈஸியாக பிடிச்சலாம். அந்த சின்ன அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறேன், ஈஸியாக வந்து பிடிக்க முடியும். அதனால தான் எஸ்டர்டே சொன்னேன், ஃபண்டட் அக்கௌண்ட்டில் 1 lakhலாம் பண்ணுறது ஈஸி தான் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். இந்த மாதிரி என்ட்ரி வந்து பிடிக்கணும். ரைட்டா? ஓகே, கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட்டை வந்தால் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? சரி ப்ரோ, நம்ம கிளாஸுக்கு போகலாமா? ஓகே, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து டைரக்ட் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 இடத்துலையுமே கன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 2 இடத்துலையுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த இடத்துலையுமே கொடுக்கல, இந்த இடத்துலையுமே கொடுக்கல. மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்து போயிட்டான். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்ம எந்த என்ட்ரியும் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணல. ஸோ நமக்கு எந்த இடத்துலையுமே என்ட்ரி வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகலை. ஸோ இதில் நம்ம 2 ரீஃபர்மெண்ட் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபர்மெண்ட் வந்து இந்த இடத்துல அது நமக்கு ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான், எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. இதுவும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இப்போ வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ரீஃபர்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ரீஃபர்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த ரீஃபர்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். ஸோ நம்ம அகெயின் 5 மினிட்டுக்கு போவோம். ஸோ 5 மினிட்டில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, இந்த ஹையில் இருக்குது. ஸோ இந்த ஹையை எடுத்தால் நம்ம வந்து சோச்சாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சப்ளையை கொடுத்துருந்தேன், அங்கேருந்தா மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்து கீழே வந்து போயிருக்கான். சரி, நமக்கு எங்கேயுமே என்ட்ரி வந்து கொடுக்கல. ஸோ இன்னும் நம்ம ட்ராப் ஆகலை. ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம சோச்சாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோச் கொடுத்தா நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக இந்த ஹை வந்து கண்டிப்பாக எடுத்துரும் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, 1 மினிட்ல சும்மா போய் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத. ஸோ 1 மினிட்ல நமக்கு 1 மினிட்ல நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்க்குறது பெட்டர். மார்க்கெட் வந்து கீழே கட் பண்ணி இப்போது மேலே வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு டிமாண்ட் வந்து இல்லை. ஸோ இதை டிமாண்டாக எடுத்தாலும் இதை நம்ம டிமாண்டாக எடுக்கக்கூடாது, எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கா? ஸோ இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இதுலேயும் டிமாண்ட் இல்லை, மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். எதுக்கு வந்து நான் இப்போ 1 மினிட் வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம டைரெக்டாக செல் போகிறதுக்கு 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். 5 மினிட்ல நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹை வந்து இந்த சோச் வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த சோச் எடுக்கணும்னா கீழேருந்து மார்க்கெட் மேலே போகணும். அப்போது இங்கே நம்ம பை பண்ணால் கூட நம்ம இந்த சோச்சில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
ஸோ அதனால 1 மினிட்ல ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படின்றத பார்த்தேன். ஸோ என்ட்ரி வந்து போகக்கூடாது 1 மினிட்ல, நமக்கு சினாரியோ வந்து செட் ஆகலை. ஸோ 5 மினிட்ல இந்த சோச் வந்து ஈஸியாகவே நடந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. கண்டிப்பாக அந்த சோச் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா அது டோட்டலி கவுண்டரில் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சரி, இப்போது யூரோஎஸ்டி வந்து பார்த்தலாம். யூரோஎஸ்டி மார்க்கெட் வந்து செல் தான் வந்து வந்துட்டுருக்கான். ஸோ டிமாண்ட்ஸுக்கு 2 டிமாண்ட்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு பை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது கோல்டு டிமாண்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ டிமாண்டு 2 டிமாண்ட்லேயும் ரொம்ப ஹை கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா இந்த க்ரீன் ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த க்ரீன் ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபுல் பை வந்து எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்டில் நம்ம டைட்டான கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து போக போகிறோம். இன்றைக்கி நடந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்காம என்ட்ரி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர், டைரக்ட் என்ட்ரி வேண்டாம். ஓகே, இது வந்து டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், அதிலே தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இன்னும் வந்து எதுவுமே வந்து நடக்கலை. ஸோ ஒரு கன்சால்டேஷன் ஸ்லோவான மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இருக்கான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வெயிட் பண்ணுறதுனால எந்த ஒரு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா ஒரு பொட்டன்ஷியலான என்ட்ரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். சரி, ஓகே. இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் செல் இருக்குது, மார்க்கெட் சப்ளைக்கு வரல. ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து நடக்கலை. ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ பேசியிருந்தோம். ஸோ 1 மினிட்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்டர்டே நான் போட்டிருந்த வீடியோவில் 1 மினிட்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசியிருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வரலை, சப்ளைக்கு வராமலே கீழே வந்து போயிட்டான். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், 15 மினிட்ஸ்க்கு வரணும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இங்கே சோச்செல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து செல் ஆயிருக்கான். இது எப்படி செல் ஆயிருக்கான்னா, நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த இந்த 4 ஹவர்னுடைய சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு வந்து செல் வந்து கொடுத்துருக்கான். ரைட்டா? சரி, இப்போது இங்கே நடுவில் நடந்திருக்கிறது இதெல்லாம் வந்து எடுத்துருவோம். ஓகே, இப்போது இந்த 4 ஹவரில் மார்க்கெட் வந்து செல் வந்து போயிருக்கான். இப்போ நமக்கு எந்த இடத்துல செல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல் அப்படின்றது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த ஒரு சப்ளையில் தான் நல்ல செல் வந்து இருக்கும். பட் இது வந்து நமக்கு ஒரு கரெக்டான இடத்துல இல்லை. ஓகேங்களா? ஸோ பட் இந்த விக்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கை வந்து எடுப்போம். இந்த விக்கு 15 மினிட்ஸில் எப்படி இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சப்ளைவாக இல்லை. ஸோ இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது 15 மினிட்ஸில். ஸோ இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ சான்சஸ் இல்லை, நோ சான்ஸ். அப்போது நமக்கு ஸ்டில் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்ளை வந்து 5 மினிட். ஸோ அந்த சப்ளையில் போயிட்டு நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். சப்ளையை நோட் பண்ணுங்கள், ஸ்டில் இதே சப்ளை தான் அவைலபிளாக இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நம்மளோட டிபி எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவில் வந்து வைக்க போகிறோம். நம்மளோட என்ட்ரி 1 மினிட்ல, பட் டிபி 4 ஹவர்னுடைய லோவில். ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது சொல்லியிருந்தோம், ரீஃபண்ட் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்காக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணுவோம். இது நம்ம ஜிபிபிஜேபி வந்து பேசியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் வந்து இப்போ எடுத்துட்டோம். ஸோ நமக்கு 5 மினிட்ல சோச் வந்து பண்ணணும் மேலே.
ஓகேங்களா. மேலே சர்ச் பண்ணால் பை வந்து போகலாம். கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் நம்ம பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து நடக்கணும், ரைட்டா. இந்த இடத்துல சோச் நடந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சப்ளைவும் வந்து கொஞ்சம் நல்ல சப்ளைவாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ உள்ள ரீஃபண்ட்மெண்ட்ஸும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்கே சப்ளைக்கு வந்தால் செல் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து சப்ளைக்கு இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் சோச் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் சோச் வந்து கொடுக்கல. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய லோவை என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் பிஓஎஸ் பண்ணலை. பிஓஎஸ் பண்ணால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஹை வந்து இங்கே வந்துடும், இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை பிரேக் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகிட்டு மேலே இருக்க சப்ளைக்கு போகலாம். அப்படி இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வரல. வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது 4 ஹவரில் டெய்லியில் நமக்கு இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்துட்டு அப்புறமா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் க்ரீன் ஜோனுக்கு வரல. ஸோ ஒரு கன்சல்டேஷன்லேயே இருக்கான், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி நம்ம 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு வழியாக வந்துட்டுருக்கான் கீழே. சரி, அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதெல்லாம் விடுங்க. இங்கே கீழே இந்த 4 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக பை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு வழியாக கீழே வந்துட்டுருக்கான். சரி, ரீஃபண்ட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. இதில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து சரியாக இல்லை. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு லோவில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம இதிலேருந்து பை வந்து ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் வரட்டும், கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் ஏதாவது ட்ரேட் கொடுத்துருக்கா, அப்டேட் கொடுத்துருக்கா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.